ஹாய் வணக்கம், நான் உங்கள் பேசும்ல. இன்றைக்கி வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். கடாய் வச்சு ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தளவு ப்ரானுக்கு இந்த ஒரு டம்ளர் அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சுக்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். இந்த ப்ரான் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்தே இருக்குதுல. ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருள். இந்த கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு சூடானதும் எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட் ஆனியன் போட்டுடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் தக்காளி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது நல்லாவே சாஃப்ட் ஆகணும். அதுக்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. உங்களுக்கு கிளியராக தெரியும், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் போட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணிவிடுவோம். திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கலாம். உப்பு நான் போட்ட அளவுக்கு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் இதுலேயே மூடி வச்சிடுறேன். இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, இதில் ட்ரையாக கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு திரும்பவும் குக் பண்ண போகிறோம். ஆனால் தம் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட அந்த மூடியை நான் போட போகிறதில்ல. இப்போ இந்த தோசைக்கல் வச்சு தான் போட போகிறேன். இது அயன் தோசைக்கல், ரொம்பவே ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இந்த உரல் வச்சிடுறேன். வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். நான் டைமிங் அலாரம் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு ப்ரான் பிரியாணி கடாயில் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், இதில் எதுவுமே அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் இன்னுமே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். செஞ்ச பிரியாணியை ஃபிஷ் ஃப்ரையோடு நம்ம பரிமாற ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்குன்றதுக்காக டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்க்ரீடியண்ட்டை கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பேசுமில்லாக்காக காத்திருங்கள். டாட்டா.